கைவலியா நீ மாட்டு தூக்கி நீ ரெண்டு நீ ஒரு போட்டோ எக்ஸ்ட்ரா ஒரு போட்டோ கேட்கலாம் பிரச்சனை காரணமே ஒரு போட்டோ நீ மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் ரெண்டு போட்டோ இப்படி ஒரு நாள் ரெண்டு போட்டோ எடுக்க உங்களுக்கு எந்த போட்டோ பிடிச்சி அதுன்னு எடுப்பாங்க அந்த வீட்டில் போய் மூத்த பார்த்து போட்டோ எடுக்கணும் மீன் கேட்டு எடுக்கக்கூடாது ஆனால் கொஞ்சம் வேலையாக இருக்குண்ணா நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் வெளியே போயிடணும் போயிட்டு வீடு சொல்லுங்கண்ணா வீட்டு அவன் வந்துடுண்ணா வீடு சொல்லுண்ணா ஏய் வண்டிக்கார வீடு சொன்னாலும் வரலடா ஆமா இப்போ உள்ள தூக்கி நேரம் இங்கே வரையா நீ அதான் இங்கே இந்த மரத்துக்கீழே போட்டு நானே அதுக்குள்ள வாங்கிட்டு வரணும் சரி வேலைக்குதியா எனக்கு நான் டைம் வந்து கிளம்பணும் ஒரு மீன் மட்டும் வாங்கிட்டு நானே சொல்லிட்டு நானே வெட்டினேன் அது மீனை வெட்டி இதெல்லாம் நான் உங்ககிட்ட தான் விட்டு வரேன் நான் ஒன்றும் கூப்பிடல ஆனால் வேலை எது ஒண்ணா கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் நாங்களே வடிவேலு உடம்பு சரியில்லை மறந்துக்கிட்டு ஒருத்தவங்க கூட போல 8 பேர்ல 7 இருக்கு 5 பேர் வீட்டை பத்து போகிறானுங்க எத்தனை மணி வந்தீங்கன்னா நைட்டு போயிட்டு 10 மணி வந்து 10 வச்சு போயிட்டு கால் வலி கை வலிதுன்னா அதுதான் ஒருத்தவங்க கால் வலி கை வலி குள்ளவங்க உடம்பு சரியில்லை போகுது நைட்டு ஒரு 3 மணி இருக்கும் ஒரு 1:30 மணி இருக்கும் 1 மணி இருக்கும் சூது கவலை நான் பாக்ஸில் போட்டு வாங்கிச்சிருக்கேன் வீடியோ அமிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது போகும்போது தலையை வெட்டி இந்த ஒரு உடம்பு தலையை செக் பண்ணுறேன் நானும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டேன் ரொம்ப செருப்பு நம்ம ஆளுகளை வச்சு தான் போயிருக்கேன் ஆனால் இவனுங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எவனுக்கு போய் கொடுத்துணும் எவன் வரலையோ இப்போ யுவராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் வருமானம் தொட்டு போகிறான்
இவனுக்கு தூங்கி இருப்பானுங்க, இவனுக்கு பங்கு பிடிச்சி விடுமா கரெக்டாக அவனுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆடு கொடுக்காமல அவன் குறைச்ச காசு, அதெல்லாம் தப்பு. இப்போ மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, மீன் விற்கணுமா இல்லையா? இப்போ நீ தூங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த காசை பிடிச்சின்னு முடியும். இதெல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு சம்பளம், இவனுக்கு சம்பளம் தான். அப்போ என்ன எழுந்து வந்தவங்க ஒரே காசு, எழுந்து வராதவங்க ஒரே காசு, அதே எப்படி கொடுப்பாங்க? அதான் பிடிச்சின்னு கூட அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. அப்போ கம்மியாக கொடு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய அப்படியே சம்பளம் சொல்லக்கூடாதா? அவன் செஞ்ச வேலைக்கு அவனுக்கு ஏற்ற கூலி கொடுத்துருவான். புதுதாக பையன் வந்தான், 2 பசங்க தான் எனக்கு கொடுத்தான். அவனுக்கு இருக்கான இல்லை இல்லையோ என்னன்னு தெரியல. வெளியே தான் போக முடியும். ஆமாம், நான் கீழே இருக்கு, நண்டு கீழே இருக்கு. இங்கே காட்டணும், இங்கே காட்டணும். என் ஃபோனை பண்ண அப்படியே. மகளே இங்கே வச்சா இங்கே வச்சுருக்காங்க. என் ஃபோன் பண்ணல, இங்கே பாருங்க. என்னது அவன் வாங்க மாட்டான், தண்ணியே குடிக்க மாட்டான், தண்ணியே குடிக்க மாட்டான். இதான் வந்து கிளீன் பண்ணி வைக்கக்கூடாது. பரவாயில்ல சார், ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே வச்சு செய்யலைன்னா செய்யலாம். சில பேர் இந்த கல் எடுத்து குத்துறாங்க பார்த்தியா, நசிக்கணும் வருது, ஒன்றுமே இருக்காது. அழகாக கொடுக்க வைக்கணும். மேலாம் மெத்தனண்டு, எல்லாமே மெத்தனண்டு, கடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சாப்பிட்டா இருக்கும். தண்ணி தான் நண்டு. அதெல்லாம் வந்து நண்டு என்ன சொல்லுவாங்க, கவரில் வாங்கிட்டானா, கவரில் போட்டேன்னா இது நீட்டு இருக்கு. அந்த சுத்தம் உண்டா லாஸ்டானா? சின்னதெல்லாம் முதல்ல விட தான் பெருசு. சரி, அது நண்டு மட்டும் பேசினே விட்டுட்டு. ஆமாம், நண்டு பற்றி சொல்லி என்ன நண்டு? என்ன அத்தை வீடியோவில் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்லக்கூடாது, எல்லாருமே தெரியும். ஆல்ரெடி நண்டு பற்றி தெரியும், பட் அது எடுத்து லாஸ்டா நான் நண்டு நான் என்ன இது இது வந்து ஆத்து நண்டு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? அந்த ஊர்லாம் ஃபேமஸ், அதனால ஊர் பேர் தான் இருக்கு. பறவைக்காடு நண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆற்றுல வர்றதுனால பறவைக்காட்டில் போயிடுச்சு, பறவைக்காடு நண்டுன்னு சொல்லுவாங்க. மெயினாக இது ஆற்று நண்டு. இது டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? நண்டெல்லாம் சூப்பராக இருக்கும். நண்டு வந்து மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்துக்கு இப்படி தான் க்ளீன் பண்ணால் நண்டு கொடுக்கு உயிரோடு இருக்கும்போது கொடுக்கலாம் உடைக்கக்கூடாது. இந்த ஒரு கொடுக்கு மட்டும் தான் உடைக்கணும். அது கன்சிடென்ட்காக உடைக்கணும். சைடு கொடுக்கலாம் உடைச்சிங்கன்னா
உயிரோடு இருக்கும் இந்த கொடுக்க சொல்ல இந்த கொடுக்க நீ வெட்டினா முனைய கொடுக்க தனியாக வந்துடும். அது கையா அது காலியா ஆமா எல்லாமே மெத்தனு தான். தண்ணி இப்படி கொடுத்துது பேர் நீ அப்படிங்க பேர் அப்படியே ஒரு அமுக வச்சுக்கேன் குழ போடலாம் கவரில் போடணும். அந்த நல்லா இருக்கும். அந்த தண்ணி போயிச்சாடா? ஆ அந்த தண்ணி போயிடுச்சு. இதை வச்சு சூப் போய் தண்ணி